என்டர்டைன்மெண்ட் இல்லாம மனசு ரொம்ப வாடி போயிருங்க. we need entertainment. என்னோட என்டர்டைன்மெண்ட் என்னவா இருக்கு தெரியுமா? என்னோட என்டர்டைன்மெண்ட் என்னன்னா, நீ சொன்ன ஆச்சரியப்படுவ, தலையில அடிச்சுக்குவ, புக் ரீடிங். ஐயோ இத போய் என்டர்டைன்மெண்ட் இந்த அம்மா சொல்லுது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிப்பேன். இந்த இவ்வளோ பெரிய பேக் இருக்குன்னா 3 புக் இருக்கு உள்ள. ஒரு புக் இல்லாம இன்னொரு புக், இன்னொரு புக் இல்லாம இன்னொரு புக் படிச்சுக்கிட்டே இருப்பேன். கிளாஸ்க்கு இல்ல, தனித்தனியான புக்ஸ். ஏதாவது ஒரு புக்கை படிக்கிறதுனா எனக்கு அப்படி ஒரு இன்டாக்சிகேஷன், எனக்கு போதை. சில பேருக்கு வந்து வேற வேற விதங்களில் போதை இருக்கு. எனக்கு வந்து படிக்கிறது போதை. எதுல இருந்து வந்து தெரியுமா இந்த போதை? எங்க அண்ணன் இருக்கிறான் இப்போ. அவன் என்னை விட 6 வயசு பெரியவன். நான் 6th ஸ்டாண்டர்ட், அவன் 11th ஸ்டாண்டர்ட். அவர் வந்து லெண்டிங் லைப்ரரியில போய் புக்கு எடுத்துட்டு வருவார். எங்க வீடு 2வது மொட்டை மாடியில ஷீட் வீடு. தண்ணியே கிடையாது ராயப்பேட்டால, சென்னையில. நான் படிக்கும் போதெல்லாம் தண்ணி கிடையாது. கீழே இருந்து போய் குடம் குடமா எடுத்துட்டு வரணும். 16 குடம் எடுத்துட்டு வரணும். அது எங்க அண்ணன் தான் எடுத்துட்டு. எங்க அண்ணன் ரொம்ப அழகா இருப்பான். அப்பவே ரகுவரன் மாதிரியே இருப்பான். ரகுவரன்லாம் ஒரு அழகான்னு கேக்குறியா? எனக்கு எங்க அண்ணன் அழகு தானே. அப்படி உயரமா இருப்பான். அவன் வந்து எப்படி தெரியுமா, அந்த சைக்கிள்ல வந்து அந்த பின்னால அந்த பானை இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் குடம், அதுல வந்து கயிறு கட்டிட்டு 3 கட்டுவான். 1 2 3 1 2 6 குடம் எடுத்துட்டு வருவான். சைக்கிளை அழுத்தி எடுத்துட்டு வந்துருவான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த 2 குடத்தை எடுத்துட்டு இப்படி சைட்ல ஏறுவான். இந்த மாடிப்படிய மேல இருந்து பார்ப்பேன். சா எவ்வளோ அழகா எடுத்துட்டு வரான் பாருன்னு சொல்லி நினைப்பேன். அவன் விறுவிறுக்க எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சிடும். அப்படி மசில்ஸ்லாம் அப்படி இருக்கும் அவனுக்கு. +1லயே அப்படி வந்து வச்சுட்டுப்பான். அவன் எல்லாம் அதை வச்சு அந்த வேலை தவிர்த்து வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான். அந்த ஒரு வேலை தான். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்து படிப்பாரு அவரு. பின்னால பார்த்தா கவர்ச்சியான முகப்பட்ட இருக்கும். ஒற்றை கண் அரக்கன். அப்படியே ஒரு கண்ணெல்லாம் போட்டிருக்கும். சதக் சதக் அப்படின்ட்டு ரத்தம் போற மாதிரி கிரைம் நாவல் அப்படின்னு எழுதியிருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை அது ஒரு நாளாவது எடுத்து படிக்கணும்னு. தரவே மாட்டான் பாருங்க. எங்க வைப்பான்னு தெரியாது. படிப்பான், எங்கேயோ சொருகிப்பான், இப்படி பாக்கெட்லயே வச்சுப்பான், போயிடுவான். எங்கேயோ அவன் பின்னால வச்சுப்பான், சட்டைக்குள்ள போட்டுக்குவான். எங்க கண்ணியா கூட விட மாட்டாங்க. மத்த யார், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. வீடு கும்பலா இருக்கும். மட்டும் அவங்க கிட்ட போய், அண்ணே அந்த புக்க கூட, ஏய் போ அப்படிமா. அண்ணே ப்ளீஸ் அது கூட. புக்கு வேணுமா உனக்கு? 12 வயசுங்க எனக்கு. புக்கு வேணுமா உனக்கு? மரியாதை அப்படி அப்படிமா. மறுபடியும் எல்லாம் அந்த தூண்ல சாஞ்சிக்கிட்ட, அண்ணே ஹாய் அப்படி. முஸ்லிம்ஸ் உருது ஸ்பீக்கிங் வீட்டுல ஹாய் அப்படின்னு சொல்ல வராதுல்ல. நான் வந்து எனக்கு மழலை மாறுற வரைக்கும் அவனை ஆய் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன். அவனை கலாய்க்கணும்னா அண்ணான்னு கூப்பிட மாட்டேன், ஆய் அப்படின்னு கூப்பிடுவேன். அவனுக்கு ஏய் ஒழுங்கா கூப்பிட முடியுமா? அப்படியே தூண்ல சாஞ்சிட்டு ஆய் கூட அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் கடைசி தொல்லை தீரணும்ட்டு ஒரே வருஷம் சொன்னான், 25 பைசா கொடுத்தாரேன் அப்படின்னா. 25 பைசாவா? ஏன் கட்டியா? காசு எங்க இருந்து வரும்? அவன் சொல்ல, உனக்கு தெரியுமா இந்த புக்கு 25 பைசா நான் லெண்டிங் லைப்ரரியில இருந்து வாங்கிட்டு வரேன், உனக்கு எப்படி ஃப்ரீயா கொடுக்கறது? ஒரு நாள் இப்படி கேட்கறான். என் மூளை வேலை செய்யுது. டேய் நானும் வேலை செய்யல, நீயும் வேலை செய்யல, உன்கிட்ட மட்டும் எப்படி 25 பைசா வருது? ஓ அவன் தான் மார்க்கெட்டுக்கு போவான், அவனுக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. அவன் கிட்ட சொன்ன, அண்ணா என்கிட்ட காசு இல்ல, நீ என்ன வேலை சொல்லு நான் செய்யறேன். என்ன வேலையும் செய்வியா? செய்யறேன். அப்போ கீழே இருந்து நான் தண்ணி கொண்டாந்து வச்சிருவேன், மேல எடுத்துட்டு வருவியா? எங்க இத்தினூண்டு இருப்பேங்க நான், ஒல்லியா, இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், ஒல்லியா இத்தினூண்டு இருப்பேன். அந்த பெரிய குடம் இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த குடம் எனக்கு அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த குடத்தை எப்படிங்க எடுத்துட்டு வர்றது? அவன் சொல்லுவான், இங்க பார் குடம் எடுத்துட்டு வரியா? கீழே இருந்து எத்தனை குடம் எடுத்துட்டு வரணும்? நீ உன்னால எவ்வளவு முடியும்? 5 குடம். 5 குடம் எடுப்பியா நீ? ஓகே 5 குடம் எடுத்துட்டு வந்தா 30 பக்கம். சரி, அந்த தண்ணிய முக்கி முனகி மேல எடுத்துட்டு வந்த 5 குடம் எடுத்து வச்ச உடனே அந்த புக்கு தருவாங்க. உட்காந்து படிச்சு எங்க இருந்துதான் கடங்காரனுக்கு தெரியுமோ அந்த 30வது பக்கம் வருதுன்னு புடுங்கிடுவான். கரெக்டா புடுங்கிடுவான். மறுபடியும் கீழே வா,
மறுபடியும் 5 குடம் எடுத்துட்டு வா. 5 குடம் எடுத்து 30 பக்கம்னு படிச்சு முடிச்சதுதான் இந்த கிரைம் நாவல்ல இருந்து தொடங்கி பாலகுமாரன், சுந்தர் ராமசாமி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயமோகன் வரைக்கும் நான் படித்து கொண்டே இருக்கும் அத்தனை கிளாசிக்கல் லிட்ரேச்சர், அத்தனை விஷயங்களையும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஆதரவாக இருந்தது நான் குடம் தூக்கி அந்த மனநிலை தான். அந்த மாதிரி 5 குடமா தூக்கிட்டு வந்துட்டு படிச்சதுதான் இன்றைக்கு நான் அந்த நூல்களை படிப்பதனால் 29 நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். 29 countries, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியிலும் நான் போயிட்டு வரதுக்கு ஒரே காரணம், நான் படிக்கின்ற நூல்கள். என்டர்டெயின்மெண்ட்டை நான் அடிஷனல் இன்கமா மாத்திட்டேன். என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் புக் வாசிக்கிறத நான் மார்க்கெட் பண்ணி அதிலிருந்து நான் வளர்ச்சி எப்படி அடைவது என்று புகழையும் பணத்தையும் பயணத்தையும் சம்பாதித்துக் கொண்டேன். உன்னுடைய என்டர்டெயின்மெண்டா நீ எதை வச்சிருக்க? எந்த என்டர்டெயின்மெண்டா இருந்தாலும் அந்த என்டர்டெயின்மெண்ட் உனக்கு இந்த உலகத்தில் புகழையும் பணத்தையும் அமைதியையும் பேர் ஆனந்தத்தையும் தரணும். அப்படிப்பட்ட அந்த அடிஷனல் இன்கமாக அதை மாற்றுவதற்கான என்டர்டெயின்மெண்ட்டை டிசைட் பண்ணுங்கிற நான். உன் நேரத்தை சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அல்ல. எப்பவுமே யோசிச்சுட்டு ஏன் எதுக்கு எப்படி யோசிச்சுட்டே இரு.